பெட்டியை தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். உறுப்பினர், அதனால நான் அவை நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் மானிய கோரிக்கை பத்தி பேசணும்னு சொன்னோம். அவர் சொன்னாரு கவர்மெண்ட் பத்தி சொன்னார், எங்க கவர்மெண்ட் பத்தி சொன்னாரு, பதில் சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்றேன், 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது இல்ல. உறுப்பினர் நீங்க வார்த்தைகள் உறுப்பினர், இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். உறுப்பினர் உட்காருங்க, இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். போதும். உறுப்பினர், நான் பணி செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் நீங்க நான் பணி செஞ்சு முடிகிற வரைக்கும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். அதனால ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல, யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அமைதியா உங்களுடைய மானிய கோரிக்கை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்ல வரேன். கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது எங்கு பெட்டி தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அவை குறிப்பில் இந்த வார்த்தை அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. இந்த வார்த்தை நீ பேச வேண்டாம், நான் நீக்கிட்டேன். அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது, பதில் கிடையாது. உட்காருங்க. வேண்டாம் சொல்லி நான் தான் நீக்கிட்டேன்ல, உடனே நீக்கிட்டேன். உடனே உட்காருங்க. தலைவர் அவர்களே, இந்த அவையில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கடந்த திராவிட மாடல் ஆட்சி 2 ஆண்டு காலம் முடிவுற்ற போது அவரே எங்களுடைய முதல்வரை பாராட்டி சீராட்டி இப்படி ஒரு ஆட்சி உலகத்திலே நடக்கான்னு சொன்னாரு. பொதுப்பணித்துறை ஆமா, இன்னைக்கு கூட அந்த ரீல்ஸ்ல போயிருக்கான். உட்காருங்க. அவை குறிப்பில் எடுத்துட்டேன். என்ன வேணா பேசட்டும். இல்ல அவை இல்ல அந்த வார்த்தை அவை குறிப்பில் நான் நீக்கிட்டேன், உடனே நீக்கிட்டேன். ஒரு நிமிஷம். 2015 இருந்து 2021 வரைக்கும் திமுகவில் நான் பணி செய்தவன், எல்லாருக்கும் தெரியும். 2014 திமுக 40 தொகுதி தோத்த நேரத்தில் நான் வேலை செய்ய வந்தவன். உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டு பாருங்க, என்னுடைய வேலை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். 21 என்னுடைய பணி என்னன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. அதனால இல்லைங்க, நான் இருந்த இடத்தில் யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. உண்மையாக அண்ணாவுடைய கட்சின்னு தான் பணி செய்ய ஆரம்பிச்சேன். சமூக நீதிக்காக தேர்தல் வேலை செஞ்சவன் நான். அப்ப 2021 திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்னோட பணி என்னன்னு தெரியும். பெட்டியை தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் மானிய கோரிக்கை பத்தி பேசணும்னு சொன்னோம். அவர் சொன்னாரு கவர்மெண்ட் பத்தி சொன்னார், எங்க கவர்மெண்ட் பத்தி சொன்னாரு, பதில் சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்றேன், 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது இல்ல. உறுப்பினர் நீங்க வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். உறுப்பினர் உட்காருங்க. இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். போதும். உறுப்பினர், நான் பணி செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் நீங்க நான் பணி செஞ்சு முடிகிற வரைக்கும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். அதனால ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல, யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அமைதியா உங்களுடைய மானிய கோரிக்கை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்ல வரேன். உறுப்பினர் ராஜா ராஜா அவர்கள் அவையில இருக்கின்ற உறுப்பினரை பற்றி நீங்கள் குற்றச்சாட்டை சொல்லுகிற போது அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனால விரும்பத்தகாத வார்த்தை அவையில இருக்காதவங்களை பத்தி தான் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இருக்கிறவங்களை பத்தி கூட உங்க இஷ்டத்துக்குலாம் பேச முடியாது, அப்படிலாம் அனுமதிக்க முடியாது. அதனால தான் அவை குறிப்பில் நான் நீக்கிவிட்டேன். அவை குறிப்பில் நீக்கப்பட்ட பிறகு நீங்க அதை பற்றி பெரிதாக பதில் சொல்வதும் தேவையில்லை. ஆமா, இல்ல அமைச்சர் கூலா இருக்கும். இப்படித்தான் நீங்களே எங்களை டென்ஷன் ஆகி கொடுத்த பிறகு நாங்க பேசுறதுக்கு தானே வந்திருக்கோம். தனிப்பட்ட குற்றச்சாட்டுலாம் தவிர்த்து விடுங்கள். இன்னொன்னு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு அல்ல அவைக்கே நான் சொல்லுகிறேன். பேரறிஞர் அண்ணா ஒரு முறை கேட்டால் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எப்படி இருப்பது என்று. எதிர்கட்சிகள் வாளோடு தான் வருவார்கள், ஆனால் வாளோடு வருகின்ற எதிர்கட்சியை ஆளுங்கட்சியினர் கேடயமாக தான் தடுக்க வேண்டுமே தவிர அவர்களும் வாளை எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள்.
அதை நான் நினைவுபடுத்துகிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை போயிருங்க உங்களை உங்களை உங்க அவன் என்ன பய உங்களை உண்மை இல்லை மாண்பு உறுப்பினர் சொல்கிறாரு, இல்லை மாண்பு உறுப்பினர் அமைச்சர் சொல்கிறாரு முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், அது எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார். ஹலோ நம்மளுடைய மாண்பு உறுப்பினர் முருகன், நீங்கள் வந்து கருத்தை மட்டும் சொல்லுங்க. ராஜா நீங்கள் வந்து மாண்பு உறுப்பினர் ராஜா அவர் கருத்தை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்று நம்மளுடைய சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு எதுவுமே செய்யவில்லை என்று பதிவிட்டார். கடந்த ஆட்சியில் அன்று உறுப்பினராக இருந்த விசிக கட்சி உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் எங்கள் அரசை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவார். அப்போம்லாம் நாங்கள் நினைச்சுக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கோம், அண்ணன் அவர்களே அதை தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு எங்கள் திட்டங்கள் மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் அவருக்கு எதிராகவே, அவர் கட்சிக்கு எதிராகவே இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நாங்களும் 107 சீட்ல ஜெயிச்சிருந்து எங்களுக்கும் விசிகாவும் காங்கிரஸும் ஆதரவு கொடுக்காத நாங்களும் அமைச்சரை கொடுக்கத்தான் செய்வோம். இது எல்லா பக்கம் நியாயமான விஷயம் தான். இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கோ அதைத்தான் இன்னைக்கு டிவிகே அரசு செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். மாண்பு அவை முன்னவர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது தனிப்பட்ட முறையிலே ஒரு பெயரை சொல்லுகிற போது தான் திருப்பி அதற்காக பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் எங்களை பொறுத்தவரையிலும் தனிப்பட்ட முறையில் எந்த கருத்திலும் மற்றவருடைய மனம் புண்படுகின்ற அளவுக்கு இங்கே பேசவில்லை. கருத்துக்கள் சொல்றோம், கருத்துக்களுக்கு கருத்துக்கள் பரிமாற வேண்டுமே தவிர ஒவ்வொரு அமைச்சரையும் பற்றி நீங்கள் சொல்வது சரியாக இருக்காது. மாண்புமிகு சமநீதித்துறை அமைச்சர் அவர்கள். நான் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் செய்யலை அப்படிங்கிறது நான் எந்த இடத்துலையும் நான் வந்து சொல்லவே இல்லை. திரும்ப நீங்கள் ஒரு முறை பாருங்கள், நான் இந்த துறை சார்ந்த அறிவிப்புகள் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறேன். அப்போ அந்த அறிவிப்புகள் ஒட்டி தான் நான் பேசுகிறேன். இப்போ கூடுதலான செய்திகள் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும் பொழுது டிஏபி தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் தொடர்பாக அவங்க பேசினாங்க. அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு இதே அவையில் எங்களுடைய கட்சியினுடைய அன்றைய எங்களுடைய கட்சி தலைவராக இருந்த சிந்தனை செல்வன் அவர்கள் கேட்டதன் அடிப்படையில் தான் அந்த டிஏபி சட்டம், டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் என்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று எல்லோருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஆண்டு அதற்கான கூடுதலாக வந்து நிதியை ஒதுக்கி வேற எங்கே நிதிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதுபோல புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தான். அதேபோல தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளை வந்து நீங்கள் வந்து சமூக நீதி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டவரும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். ஏன் இதை சொல்கிறோம்னா, நாங்கள் வந்து இதற்கான ஐடென்டிட்டியை, இதற்கான விதையை, இதற்கான ஒட்டுமொத்தமான அந்த அடையாளத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம், அறிவித்தார்கள். இதை நாங்கள் வந்து தவறுன்னு சொல்லலையே, எங்காவது குறை சொல்லியிருக்கிறோமா? இந்த அறிவிப்பு தொடர்பாக, சமூக நீதி தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இந்த துறை சார்ந்து நாங்கள் அறிவித்த அறிவிப்புகள் குறித்து ஏதாவது குறை இருந்தால் நீங்க அதை சொல்லுங்க. நான் இது நீங்க பண்ணுனீங்க நாங்க பண்ணணும் சொல்ல வரல. ஆனால் குறிப்பாக ஆதி திராவிடர் மக்களை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் என்பதை தான் நான் சொல்றேன். நான் நீங்க செய்றீங்க நாங்க செய்றீங்கன்னு சொல்வது எது அநாகரிகமானது என்பதை தான் நான் சுட்டி காட்டுறேன். நான் உட்கார் மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள், மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் உட்கார். முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்க அவர் பேசுறதா நீங்க பேச